சர்வதேச கிரிக்கெட் அணிகள் அனைத்தும் கடந்த 2 வருடங்களாக டெஸ்ட் போட்டிகளை விளையாடி வந்ததற்கு காரணம் இந்த ஒரு நாளுக்காக தாங்க. ஏனென்றால் கடந்த 2 வருடங்களாக அனைத்து அணிகளும் ஒவ்வொரு அணிகளோடும் டெஸ்ட் போட்டிகளில் சில தொடர்களில் விளையாடும். அப்படி விளையாடி முடித்த பிறகு எந்த இரு அணிகள் அதிக வெற்றிகளை பெற்றிருக்கிறதோ அந்த அணிகள் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடும். அப்படித்தான் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் அதிக வெற்றிகளை பெற்று சவுத் ஆப்பிரிக்க அணியும் ஆஸ்திரேலிய அணியும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்த முறை தகுதி பெற்றது. அப்படியாக தகுதி பெற்ற இந்த அணிகள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் களமிறங்கியது. அதிலும் இந்த போட்டி தொடங்கிய போது தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற அணி ரசிகர்களை தவிர மற்ற நாட்டு ரசிகர்கள் இந்த போட்டியை அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்போது இந்தியா உள்பட அனைத்து கிரிக்கெட் நாடுகளும் இந்த போட்டியின் மீது அதீத கவனத்தை செலுத்தி வருகிறது. அதற்கு காரணம், இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை முதல் இன்னிங்ஸில் 212 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி. ஆக இந்த இடத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணி சிறப்பாக செயல்பட்டது என்று நினைக்கும் போது முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்யும் போது வெறும் 138 ரன்களுக்கே சவுத் ஆப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆகியது. அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 207 ரன்களை எடுத்து மீண்டும் ஆல் அவுட் ஆனது. இதன் காரணமாக தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் 281 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டது. அதுவும் இப்படிப்பட்ட பிச்சில் 281 ரன்கள் என்பது சாத்தியமே கிடையாது என்று நினைத்தபோது இரண்டாவது இன்னிங்ஸில் 281 ரன்களை வெகு சுலபமாக சேசிங் செய்து இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றியும் பெற்றது. அதாவது 3வது நாள் முடிவில் ஏறக்குறைய 60 ரன்கள் தான் குறைவாக இருக்கிறது. 8 விக்கெட்டுகள் கையிலும் இருக்கிறது. ஆக எப்படி பார்த்தாலும் 4வது நாள் ஆட்டம் தொடங்கிய இன்னும் சில நிமிடங்களில் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றிவிடும். மேலும் இந்த ஒரு வெற்றி என்பது ஜோக்கர்ஸ் என்ற அந்த அவமான பெயரை கடந்த 570 வருடங்களாக சுமந்து வரும் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு இந்த ஒரு வெற்றி என்பது அந்த பெயரை அழிக்கக்கூடிய வரலாற்று வெற்றியாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு முதல் கருப்பின கேப்டன் இந்த டெம்பா பவுமா தான். இவர் வந்துதான் இந்த சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு முதல் உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் வழக்கம் போல கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரை சவுத் ஆப்பிரிக்க அணி ஒரு தொடர் முழுவதும் சரியாக விளையாடிவிட்டு சரியாக இறுதிப் போட்டியில் மோசமாக சொதப்பி வெளியேறிவிடும். இதுதான் கடந்த 570 வருடங்களாக நடந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது அந்த 570 வருட வரலாற்றை மொத்தமாக மாற்றி இந்த ஒரு நாளில் சரித்திர சம்பவம் செய்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்க அணி. ஆகவே ஒரு கருப்பின கேப்டனுக்கு கிடைத்த இந்த ஒரு வெற்றி என்பது இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கொண்டாடக்கூடிய வெற்றியாக மாறிவிட்டது.